இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்ஷன யோகத்தின் 33வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ண அர்ஜுனையை பார்த்து சொல்வதை கிருஷ்ணர் மொத்தமாக இந்த தொடர்ச்சியில் இந்த ஒரு தொடரில் போன ஸ்லோகம், இந்த ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம், இந்த 3 ஸ்லோகங்களை சொல்றார் அர்ஜுனரின் கலக்கத்தை போக்குவதற்காக, அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக. அர்ஜுனர் கேட்டார் அல்லவா, நீ யார் என்று கேட்டார். உன்னுடைய குணம் என்ன, உன்னுடைய சொரூபம் என்ன, உன்னுடைய அந்த இயல்பு என்ன என்று கேட்டாரே. என்னுடைய இயல்பு சம்ஹாரம், அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் என் ஸ்வபாவம், என்னுடைய இயல்பு என்று சொல்றாரு நம்ம கிருஷ்ணர். அதை போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். நானே அனைத்தையும் விழுங்கும், அனைத்தையும் உட்கொள்ளும் காலமாக இருக்கிறேன். என்னுடைய பிடியிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. நான் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறவனாக இருக்கிறேன். சம்ஹாரமாக அனைத்தின் அழிவாகவும் நானே இருக்கிறேன். உன்னுடைய இந்த பந்துக்கள் நீ கொல்லவில்லை என்றால் கொல்லப்பட மாட்டார்கள் என்று நினைக்காதே. நீ கொல்லவில்லை என்றாலும் அவர்கள் கொல்லப்படுவார்கள், இறந்து போகதான் கடவார்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். இப்படி சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றது, அர்ஜுனா இப்பொழுதே எழுந்துக்கொள். இப்போ கலக்கத்தோட உட்கார்ந்துன்றார் அந்த இடத்துல நம்மளோட அர்ஜுனன். இப்பொழுதே எழுந்துக்கொள் என்று சொல்லும் போது உட்கார்ந்துருக்கிற அர்ஜுனையும் எழுந்துக்க சொல்றார். தன் மனமும் கலங்கி போய் சோர்ந்திருக்கிறதே, அந்த சோர்ந்திருக்கிற மனத்தையும் எழுப்புகிறார் நம்மளோட கிருஷ்ணன். இப்பொழுதே எழுந்துக்கொள் அர்ஜுனா, எழுந்து இந்த கௌரவர்களோட போர் புரிவாயாக. இது உன்னுடைய தர்மம். நீ சத்திரியனாக இருக்கிறாய், அரசனாக இருக்கிறாய் என்றால் உன்னுடைய அரசை, உன்னுடைய ராஜ்யத்தை, உன்னுடைய அந்த மக்களை காப்பாற்றுவது உன்னுடைய கடமை. அந்த கௌரவர்களை எதிர்த்து சண்டை போடு. நீ தர்மத்தின் பக்கம் நிற்கிறாய், அதர்மத்தின் பக்கம் அவர்கள் நிற்கிறார்கள். நான் எப்பொழுதுமே தர்மத்திற்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அதற்கு நானே துணையை நிற்பேன். நான் உன் பக்கம் இருக்கிறேன், போர் புரிவாயாக என்று சொல்றார். மேலும் கிருஷ்ணர் சொல்றது, இப்படி போர் புரிந்து அவர்களை ஜெயித்து தனம் தானியம் ஆகிய விஷயங்கள் அனைத்துமே பெற்று சந்தோஷமான ராஜ வாழ்க்கையை, ஒரு ராஜாவாக கம்பீரமான வாழ்க்கையை வாழ்வாயாக என்று அர்ஜுனருக்கு உபதேசிக்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். இன்னொரு முறை சொல்றாராம் கிருஷ்ணர், அர்ஜுனா ஒன்றை மட்டும் மறந்து விடாதே. நீ இப்போ கொல்வது இவர்களை நீ கொல்லப் போகிறாய் என்று நினைக்கிறாய். இல்லை, இவர்கள் எப்போ அதர்மத்தின் பக்கம் நின்றார்களோ அப்பொழுதே என்னால் கொல்லப்பட்டார்கள். ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டவர்களை நீ மீண்டும் ஒரு முறை கொல்ல முடியாது. நீ என்னுடைய கருவியாக தான் இருக்கிறாயே தவிர நீ எதுவும் தனிச்சையாக செய்வதில்லை என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். அதாவது அதர்மத்தின் பக்கம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அதே நொடி அவர்கள் இறந்து போனதுக்கு சமானமாக மாறிவிடார்கள் என்று இந்த இடத்துல இருந்து கிருஷ்ணர் நமக்கு உணர்த்தார். அப்படி அதர்மத்தின் வழியில் நடந்த பிணங்களாக தான் அந்த கௌரவ படையில இருக்கிறவா இருக்க. பிணங்களை யாராலும் கொல்ல முடியாது. அந்த பிணங்களை இங்கேருந்து அப்புறப்படுத்த அந்த வேலையை தான் உனக்கு தந்திருக்கேன். அவர்களை கொல்வதற்கான வேலை உன்னுடையதல்ல. அதை நான் எப்பொழுதோ முடித்து விட்டேன் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்ஷன யோகத்தில் 33வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.